வணக்கம். நம்ம இந்தியால தங்கம்னா அது ஒரு பாதுகாப்பான முதலீடுன்னு பல தலைமுறையா நம்பிட்டு வர்றோம். ஆனா உண்மையிலே நம்ம பணத்தை வளர்க்கறதுக்கு இதுதான் பெஸ்ட் வழியா? வாங்க இந்த முழு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். தங்கத்தோட பிளஸ், மைனஸ், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அப்புறம் புத்திசாலித்தனமா எப்படி முதலீடு பண்றதுன்னு எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். ஆமாங்க, இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நம்புற ஒரு விஷயம் இன்னைக்கு நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்ப்போம். சரி, முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஏன் ஏன் எல்லாருக்கும் தங்கம் மேல இவ்ளோ ஒரு ஈர்ப்பு? பல நூறு வருஷமா மக்கள் ஏன் தங்கம் மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க? அதுக்கு பின்னால இருக்க காரணங்களை இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். முதலாவது பணவீக்கம். அதாவது மத்த எல்லா பொருட்களோட விலையும் ஏறும்போது தங்கத்தோட மதிப்பும் கூடவே ஏறும். சோ நம்ம பணத்தோட மதிப்பு குறையாம பார்த்துக்கும். ரெண்டாவது, பொருளாதாரம் சரியில்லாத நேரத்துல பங்கு சந்தையெல்லாம் விழும்போது தங்கம் ஒரு சேஃப் ஹேவன் மாதிரி நம்மள காப்பாத்தும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, வேணுங்கிறப்ப உடனே பணமா மாத்த முடியும். எல்லாத்துக்கும் மேல நம்ம கலாச்சாரத்துல, நம்ம உணர்வுகள்ல தங்கம் ஒரு தனி இடத்துல இருக்கு இல்லையா? சரி, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நிஜத்துல நம்பர்ஸ் என்ன சொல்லுது? வாங்க கடந்த சில வருஷங்களா தங்கத்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு உண்மையான டேட்டாவை வச்சு பார்க்கலாம். இங்க பாருங்களேன், 2000 வருஷம் 10 கிராம் தங்கம் வெறும் 5000 ரூபாய் தான். அதே இது 2010ல 18,000 ரூபாய், 2020ல பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய். அடேங்கப்பா. சோ தங்க முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல ஸ்டெடியான வளர்ச்சியை கொடுத்துருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு நிமிஷம், இந்த வளர்ச்சி சூப்பர் தான். ஆனா இது மட்டும் தானா கதையா? இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் எதுவும் மார்க்கெட்ல இல்லையா? வாங்க இந்த கோணத்திலையும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்ப பாருங்க, இதுதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பேரிசன். ஒரு பக்கம் தங்கத்தோட வளர்ச்சி, இன்னொரு பக்கம் நம்ம பங்குச்சந்தையான சென்செக்ஸ். இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. தங்கம் மெதுவா சீரா வளர்ந்திருக்கு. ஆனா சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா நீண்ட காலத்துல தங்கத்தை விட பல மடங்கு அதிக வருமானத்தை கொடுத்திருக்கு. இன்னும் தெளிவா நம்பர்ஸ்ல சொல்லணும்னா, தங்கத்தோட சராசரி வருடாந்திர வளர்ச்சி, அதாவது CAGR, அது சுமார் 9லிருந்து 10% வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா இங்க பாருங்க, அதே சமயத்துல சென்செக்ஸோட சராசரி வருடாந்திர வளர்ச்சி சுமார் 12லிருந்து 15%. இது என்ன சொல்லுதுன்னா, பங்குச்சந்தையில நம்ம பணத்தை வளர்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்திருக்குன்னு தெளிவா காட்டுது. அப்போ தங்கம்னா வெறும் பிளஸ் மட்டுமா தானா? இல்ல, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி தங்க முதலீட்லயும் சில சவால்கள், சில பாதகங்கள் இருக்கு. நாம அதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முதல்ல, தங்கத்தோட விலை குறுகிய காலத்துல ரொம்பவே ஏறி இறங்கும். ரெண்டாவது, ஸ்டாக்ஸ்ல டிவிடெண்ட் வர்ற மாதிரி தங்கத்துல இருந்து நமக்கு எந்த ரெகுலர் வருமானமும் வராது. அது சும்மா ஒரு இடத்துல இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் நகையா வாங்கிட்டா அதை பாதுகாக்கிறது, சேஃப்டிங்கிறது ஒரு பெரிய தலைவலி. எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது தங்கத்துல போட்ட பணத்தை வேற ஒரு நல்ல முதலீட்டுல போட்டிருந்தா அது இன்னும் வேகமா வளர்ந்திருக்குமோங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். சரி, இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ தங்கம் வாங்கணும்னா வெறும் நகை கடைக்கு போய் தான் வாங்கணுமா? இல்லவே இல்ல. இந்த டிஜிட்டல் உலகத்துல தங்கத்துல முதலீடு செய்ய வேற என்னென்ன ஸ்மார்ட்டான வழிகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். முக்கியமா 3 வழிகள் இருக்கு. ஒன்னு, பிசிக்கல் கோல்டு, அதாவது நம்ம வாங்குற நகைகள், காசுகள் மாதிரி. இது நம்ம கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சது. ரெண்டாவது, கோல்டு ETF. இது ஷேர் மார்க்கெட்ல வாங்குற மாதிரி, ஆனா தங்கத்தை வாங்குவோம். இது ரொம்ப ஈஸி, சேஃப்டி பத்தியும் கவலை இல்லை. மூணாவது, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ், அதாவது SGB. இது கவர்மெண்ட்டே வெளியிடுறது. இதுல தங்க விலை ஏறுறதோட சேர்த்து வருஷத்துக்கு 2.5% வட்டியும் கிடைக்கும். இது ஒரு டபுள் பெனிஃபிட். அப்போ இத்தனை ஆப்ஷன்ஸ்ல உங்க ஃபினான்ஷியல் பிளான்ல தங்கத்தை எப்படி, எங்க சரியா பொருத்துறது? அதுக்கு என்னதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி? இங்கதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம். தங்கத்தை உங்க பணத்தை பல மடங்கு பெருக்கிற ஒரு மெஷினா பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க முதலீடுகளுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கிற ஒரு சேஃப்டி நெட் மாதிரி பயன்படுத்துங்க. இதுதான் புத்திசாலித்தனம். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு நல்ல டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோல தங்கம் வெறும் 5லிருந்து 10% இருந்தா போதும். மீதி இருக்கிற 90-95% நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி விஷயங்கள்ல பிரிச்சு முதலீடு பண்றது தான் ஒரு ஸ்மார்ட்டான மூவ். சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுக்கான ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி இதுதான். 1. உங்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 5லிருந்து 10% மட்டும் தங்கத்துக்கு ஒதுக்குங்க. 2. அதை ஒரு ஸ்டெபிலிட்டிக்காகவும் கஷ்ட காலத்துல ஒரு பாதுகாப்பாகவும் மட்டும் பயன்படுத்துங்க. 3. உங்க மீதி பணத்தை நல்ல வளர்ச்சி தரக்கூடிய மற்ற முதலீடுகள்ல பிரிச்சு போடுங்க. சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. உங்க போர்ட்ஃபோலியோல
தங்கம் சரியான இடத்துல சரியான அளவுல தான் இருக்கா? ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிங்க. இது மாதிரி இன்னும் நிறைய முதலீடு உத்திகளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் கம்யூனிட்டில நீங்களும் சேருங்க. நன்றி.